சித்திரை முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். சோபகிருது ஆண்டு நிறைவு பெற்று ஸ்ரீ குரோதி ஆண்டு பிறந்தது. இதையொட்டி கோவில்களில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் முகப்பு பகுதியில் பல வண்ண மலர்களால் கோலம் போடப்பட்டிருந்தது. அம்மன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் குடும்பம் சகிதமாக வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மன் சுவாமியை தரிசனம் செய்தனர். சித்திரை வருஷப்பிறப்புன்றது நம்ம தமிழ் வருஷப்பிறப்புல முதல் நாள் இன்னைக்கு கோயிலுக்கு வர்றது வருஷம் பூரா கோயிலுக்கு வர்ற பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதுலேயும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இவர் சுயம்புவர் இவர் எப்படின்னா இந்திரனால பிரதிஷ்டை பண்ணி வந்தது. இவர் இந்திரன் இன்னமும் வருஷத்துல ஒரு நாள் தை 1 அன்னைக்கு வழிபடுறது ஐதீகம். அதனால இவர் சுயம்புவா இருந்தார். கடம்பவன காடை மாற்றி இது சுயம்புவா கொடுத்தது. இந்திரனுக்கு பிரமகத்தி தோஷம் பிடிச்சிருந்துச்சு. அந்த பிரமகத்தி தோஷத்தை அவரை நீக்கினதுனால இந்திரன் அவருக்கு இந்த இடத்துல கோயில் எழுப்பி இருக்காரு. இந்திரனால கட்டப்பட்டதுதான் அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அப்ப அவர் என்ன வேண்டிக்கிட்டாருன்னா, எனக்கு எப்படி பிரமகத்தி தோஷம் நீங்குச்சோ அதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் அந்த தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்றதுனாலதான் இந்த கோயில்ல நீங்க எல்லாரும் காட்சி கொடுக்கணுன்றதுனால இந்த இடத்துல அவர் இது பண்றாரு. நம்ம எல்லாருக்கும் இதே மாதிரிதான். அதனாலதான் இந்த கோயில்ல எப்பவுமே காணிக்க வேண்டுதல், முடியெடுக்கிறது அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துட்டாலே புண்ணியம். காலையிலே கோயிலுக்கு வந்திருந்தோம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனால. ஆனா கோயில்ல செம கூட்டம் தான். அதனால வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கோம். நாங்க ஹாப்பியா தான் இருக்கு. இன்னைக்கு புகழ்பெற்ற குடவரை கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் திகழ்கிறது. சித்திரை பிறப்பையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து கோவில் குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இங்கே தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இந்த வருடத்தோட நாங்கள் இங்கே எங்களுடைய தொழில் நடக்கிறதுக்காகவும் எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோயிலுக்கு நாங்கள் வருடம் வந்துட்டுருக்குறோம். எனக்கு திருமணமாகி 95 திருமணம் ஆனது. அதிலிருந்து நான் வந்துட்டுருக்கிறேன். அப்பா அதுக்கு முன்னாடி இருந்து வந்துட்டுருக்கிறாரு. நாங்கள் மேலும் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் வெற்றியை கொடுத்துட்ருக்கிறாரு. காலை 4 மணிக்கு கிளம்பி இப்போ தான் கோயிலுக்கு வந்தோம். நல்ல கூட்டம். தமிழ் புத்தாண்டு அன்றுமா முதற்கடவுளான விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். குடும்பத்தோடு வந்திருக்கோம். அனைவருக்கும் நல்லது நடக்கணும். விநாயகர் பெருமான் அனைவருக்கும் நல்லுறவு புரிய வேண்டும். நன்றி. கேரளாவில் மலையாள மாதமான மேட மாதம் துவங்கியதை அடுத்து மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் மா, பலா, வாழை உட்பட கனி வகைகள், காய்கறிகள், பொன் நகைகள், நாணயங்கள் வைத்து வழிபட்டனர். கோவில்களில் விஷு கனி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் மற்றும் குமரி மக்கள் தங்கள் வீடுகளிலும் கோவில்களிலும் முக்கனிகள், காய்கறிகள் மற்றும் கனி கொழுந்தை பூவுடன் இறைவனுக்கு படைத்து குழந்தைகளுடன் விஷு கனி தரிசனம் செய்தனர். செல்வம் செழிக்க வேண்டி வீட்டிலுள்ள பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காசுகளை கைநீட்டமாக வழங்குவர். அதேபோல் கோவில்களில் அர்ச்சகர்கள் கைநீட்டம் வழங்கினர். அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பழமையான வற்றாத நீரூற்றுடன் கூடிய தீர்த்த தொட்டி ஆறுமுக நயினார் கோவில் உள்ளது. 12 கரங்களுடன் மயில் வாகனத்தில் 6 சிரங்களுடன் அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி முருகன் கோவிலில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் மடத்திலிருந்து 108 பால்குட ஊர்வலம் புறப்பட்டது. யானை முன்னே செல்ல 4 வீதிகளிலும் பால்குடம் வலம் வந்து சண்முகநாத பெருமானுக்கு பாலாபிஷேகம், மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மேல் சுவாமி சண்முகருக்கு சிறப்பாக அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை முதல் பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். திடீர் மழையில் நனைந்தபடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுருளி அருவி உள்ளது. சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் அமைந்துள்ள சுருளி அருவியில் பக்தர்கள் புனித நீராடி சுருளி ஆண்டவரை தரிசனம் செய்தனர். சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்.